சார் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து இந்த இயர் எக்ஸாமோட பிளான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து லாஸ்ட்டு மந்த்தே ஒரு வீடியோவும் தெளிவாக கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க, ஸோ ரெகுலராக படிங்க, இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பேட்ச் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். அதாவது ரெகுலராக இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த தேர்வுகளை எழுதிக்கொள்ளலாம். அதுக்கான அனுமதியை நான் வந்து கொடுத்துருக்கேன். அது யார் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்த பிப்ரவரி, மார்ச், ஜூன், ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போது இந்த பேட்சில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடியது எஸ்ஐ. நீங்கள் பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டுக்குமே இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பிளானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணியிருந்த பேட்சில் ஜூலை மந்த் எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஒரு 100+ மெம்பர்ஸ் தான் நான் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராக எழுதுகிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ரெகுலராக இது வரைக்கும் டெஸ்ட்டு 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டு 5 எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் டெஸ்ட்டு 5ஓட ரிப்போர்ட். நீங்கள் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். 16 பேர் தான் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா, மீதியெல்லாம் எழுதலை. சரிங்களா, எழுதவும் முடியாது, ஏன்னா டெஸ்ட்டோட டைமிங் முடிஞ்சது. சின்சியராக சீரியஸாக படித்து எழுதுறவங்க மட்டும்தான் அதை எழுதுவாங்க. இப்போ அதில் வந்து இங்கே பாட்டமில் பாருங்கள், உங்களோட மார்க்ஸ் இருக்கும். எவ்வளோ 140 கொஷின்ஸ்க்கு 104 ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க 90 போட்டிருக்காங்க, ராஜா 90. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இன்னும் சில பேர் சும்மா ஜஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆப்ஷன்ட், நிறைய பேர் ஆப்ஷன்ட். ஐ மீன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுத்தா கூட உங்களால் வந்து எழுத முடியாது அப்படிங்கிறத விஷயம். ஸோ அப்படி தான் இங்கே இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இங்கே இலவசமாக கிடைச்சாலுமே, உங்களுக்கான ரிசோர்ஸ் கிடைச்சது, டெஸ்ட்டு கிடைச்சது, எது கிடைச்சாலுமே யாருக்கு தேவையோ அவங்க படித்து இந்த டெஸ்ட் எழுத போகிறாங்க. அவங்களோட மார்க்ஸும் இம்ப்ரூவ் ஆக போது. உண்மையாக எக்ஸாம்ஸ் வந்தாலுமே அன்றைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, இதில் படிக்காதவங்கலாம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ அவங்க வேற எங்கேயாவது படிச்சிருந்தாலும் ஓகே. பட் இதை ஒன்று கிடைச்சதை யூஸ் பண்ணாமல் விட்டவங்கள தான் நான் வந்து சொல்கிறேன். இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது, யூஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 5 டெஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அதே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாருங்கள், இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ணணும்னு நினச்சி இந்த டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்களா. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாருங்கள் எத்தனை பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 22 பேர். ஓகேங்களா, இதே தான். ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகவே ஆகும். ஒரு டெஸ்ட்டில் 30 பேர் எழுதுறாங்க, 40 பேர் எழுதுறாங்க. டெஸ்ட் 4 பாருங்கள், 23 மெம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதில் ரெகுலராக எழுதுறவங்க எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணி எழுதுறவங்கலாம் எழுதுறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக எழுதுங்க. இதில் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் அந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ண தான் போகிறேன். லாஸ்ட் டெஸ்ட்டு 30 ஜூலை அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டோட பிளான் அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதை எப்படி அட்டென்ட் பண்ணணும், இனி புதுசாக படிக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சார் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆகியிருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேட்ச் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டெஸ்ட் அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். எவ்வளோ டெஸ்ட் வேணாலும் அதில் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்று, சரிங்களா, நோ லிமிட். அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸு, சைக்காலஜி இது எல்லாமே டீச் பண்ண வீடியோஸும் இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அந்த பேட்ச் வீடியோ கிளாஸ் பேட்ச்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, பெய்டு பேட்சாக நான் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1099. ஓகே, இந்த ஃபீஸு. வீடியோ கிளாஸ் பேட்ச்சு 2499. இதுதான் இந்த பெய்டு பேட்சுக்கான ஃபீஸு. ஓகேங்களா, சார் நான் ஃப்ரீயாக எழுதணும்னா அப்படின்னா நான் இப்போ இந்த ஷெட்யூல் கொடுக்குறேன். சரிங்களா, இந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த தேதியில் என்னென்ன தேர்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது கொடுக்குறது. இது நியூ பிளானு. ஸோ இனி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பிளான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளான்
அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆகஸ்ட் 10லேருந்து நாம் இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது டெஸ்ட் மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் பேட்சும் தனியாக இருக்குது. நீங்கள் வீடியோ கிளாஸ் பேட்சோ இல்லை டெஸ்ட் பேட்சோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக என்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம் தான் சார் ரொம்ப டைம் இருக்குல்ல, நான் மெதுவாக படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக. இதில் மெதுவாக நம்ம ஸ்லோவாக படித்தாலும் இந்த ப்ரிப்ரேஷனில் கண்டினியூஸாக நம்ம வந்து இருந்து படித்து ரிவைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுற வரைக்கும் நம்ம அதில் இருந்து தான் ஆகணும். நான் கடைசி நாளில் படிச்சிடறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் இப்போவே யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ரோல் பண்ணுறதா தான் இந்த பேட்ச்க்கு என்ரோல் பண்ணி நீங்கள் கூட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் தேர்வு அன்றைக்கி 10 அப்டேட் ஆகிடும். அதனால் இந்த தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 1 வீக்கில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதா தான் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆகஸ்ட்டு 10 வரைக்குமே என்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? எக்ஸாம்ஸ் வரும்போது இந்த டைம் லேட் ஆகிடுச்சு, எக்ஸாம்ஸே வரலையே அப்படிங்கிறது எப்படி புலம்பிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை எக்ஸாம்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருப்போமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரியா? எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா நாம ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போகணும். வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது எதுக்குமே. ஏன்னா உங்களை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே ஒன்று செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் இன்னொருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ உளவியலில் கணிதம், ஜிஎஸ்ல பயாலஜி அண்ட் பாலிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸை பிரித்து அதில் என்னென்ன போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். லெசன் நேம் கொடுத்துருக்கேன். புக்கில் நீங்கள் அழகாக வந்து படிங்க. ஓகே? டெஸ்ட் 1னா இந்த டெஸ்ட் 1க்கான போர்ஷன் இது தான். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days கேப் இருக்கும் இன்பிட்வீனில். சரிங்களா? படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அழகாக வந்து படித்து முடிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்படி படித்தாலே இந்த பிளான் வந்து எங்கே போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நியூவாக வந்து இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு டைம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி படித்தவங்க ரிவைஸ் பண்ணணும்னா ஓகே. பட் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இனி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். எந்த பிளானுமே இல்லாமல் படித்தாலும் என்ன படிக்கணும், இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியாது, ஒரு ப்ராக்ரஸ் தெரியாது. பட் இந்த பிளானரை யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாகவே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த பிளானோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம டெலிகிராம் பேஜ்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே? ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எழுதலாம். ஓகே? இப்போ இது வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டோ ஓஎம்ஆரோ அதெல்லாம் கிடையாது. ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம். ஓகே? எத்தனை முறை வேணாலும் எழுதி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே? அதுக்காக தான் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே? ஸோ இதில் பாருங்கள், அடுத்து டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 15th ஆகஸ்ட் 15th அன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த 10ஆம் தேதியும் டெஸ்ட் எழுதுகிற டைம் தான். முடிச்சதுக்கப்புறம் படிக்க போகிறீங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்சஸை ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இப்படி இந்த பேட்ச் நான் ஒவ்வொன்றுக்குமே 4 days நடுவில் டைம் கொடுத்து 5ஆவது நாள் டெஸ்ட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் 2, 3, 4, 5 இந்த டேட் ஃப்ரீ, அடுத்து 6ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நடுவில் 4 நாள் வந்து கேப் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறத தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதை திட்டமிட்டு நீங்கள் படிங்க, கண்டிப்பாக ஒரு ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இம்ப்ரூவ் ஆகும், நல்லாவே படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு 7 டெஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒன் மந்த் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். 1 monthல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து செப்டம்பர் 9ஆம் தேதி பார்க்கும்போது ஆகஸ்ட் 10ல் ஸ்டார்ட் பண்ண டெஸ்ட்டை செப்டம்பர் 10க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 7 டெஸ்ட் முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 1 month படித்தது எல்லாத்தையும் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் நான் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறது கூடவே வந்து ஜிகே டாபிக். இப்போ நான் ஒரே டாபிக் வந்து வராது, மாறி மாறி வரும். ஸோ ஒரு சைக்காலஜியும் ஒரு மேக்ஸ் டாப்பிக்கும் ஒரு சயின்ஸ் டாபிக் இருக்கும். அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்புறம் ஒரு சோஷியல் சயின்ஸ் டாபிக் சப்புள் ஆகி தான் படிப்பீங்க.
ஆனால் ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் முடிச்சுட்டே வரீங்க, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக முடிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? அது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் கொண்டு போகும்போது நல்லாவே தெரியும். ஓகே. இப்போ பாருங்க டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் 8 ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் 8, 9, 10 அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் 14க்கு அப்புறம் அதாவது ஒவ்வொரு 7 டெஸ்ட்டு முடியும் போதும் ஒரு ரிவிஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மிட் ரிவிஷன் ஒன்று பண்ணுறோம். மந்த்லி ரிவிஷனாக வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ரிவிஷன் பண்ணும்போது அடுத்த ரிவிஷன் டாப்பிக்கும் 8 to 14 ரிவைஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஜிகே டாப்பிக்கும் அடிஷ்னலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னவோ அதை அனலைஸ் பண்ணி தான் ஓகே இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருந்தது, ஜென்ரலான பேட்டர்னாக எப்படி இருந்தது, நிறைய ஒன்லைனர் கொஷின் இருந்தது முன்னாடி ஸ்டார்டிங்கில். அப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் கம்மியாக இருந்தது. ஸோ அடுத்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா இதுக்கு இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே 10 இருந்தது அப்படின்னா ஒன்லைனர் கொஷின் வந்து சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் இருந்தது அப்படின்னா அடுத்து வந்து அது 15 இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்து 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சுமே அடுத்து என்ன வரும், எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் அதுக்கான கொஸ்டின்ஸ் லெவலோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது எக்ஸாமோட பேட்டர்னோட ஃபீல் வரும். நான் அது ஃப்ரீ டெஸ்ட் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதுக்காக ஈஸியான ஒரு கொடுக்கலாம். பெய்ட் பேட்சுக்கு என்ன எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டெஸ்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம். பட் ஒன்றுனா முடிக்கணும். நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாலும் உங்களால் வந்து எழுத முடியாது ஒரே நேரத்தில். ஸோ படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்ஷனாக படித்து முடிச்சு அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் பேஸ் அடுத்து இதே மாதிரி 15லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. சார் 10th வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுவீங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. 11th 12த்துக்குமே தனியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும்னு தெளிவாக பிளானில் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் புக் பேங்க் இருக்கா சார், இருக்குது சார், பாக்ஸ் கண்டென்ட் இருக்கா சார், எல்லாமே படிக்கலாம். ஸோ நீங்கள் பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேங்களா? நோட்ஸு கிடைக்கும், புக் பேக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய நோட்ஸு பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே நாங்கள் உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். சரி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th எல்லாமே வந்து இருக்குது. சரிங்களா? எல்லாமே நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 35 தேர்வுகள் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை முடிச்சதுக்கு பிறகு அது மிட் ரிவிஷனும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஃபுல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் அடிஷ்னல் ரிவிஷனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் எப்போ வேணாலும் எழுதுகிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட இதில் அடிஷ்னல் டெஸ்ட். ஸோ இந்த மெயின் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக எழுதுறவங்க ஏற்கனவே எழுதிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பெய்ட் பேட்சஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எல்லாமே அடிஷ்னல் டெஸ்ட் எவ்வளவு இருக்கோ இது எல்லாமே உங்கள் அடிஷ்னல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ டெஸ்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு 70 டெஸ்ட்டுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் டைம் கிடைக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆனுவல் பிளானரும் அந்த சிலபஸையும் பொறுத்தும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு அந்த சேஞ்சஸ் தகுந்த மாதிரியும் அடாப்ட் பண்ணிப்போம். எக்ஸாம் டைமை பொறுத்தும் அடாப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் பிளானு. ஸோ உங்களுக்கு வந்து 4 days கேப்பில் ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே. இது ஆகஸ்ட்டுக்கான பேட்ச் வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த பிளானை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இல்லை பேட்ச்சில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா 1099 சார் எனக்கு வீடியோ கிளாஸஸும் டெஸ்ட்டும் வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2499 ஃபீஸ் இருக்குது. இது எக்ஸாம் வரைக்கும் தான் சார். எனக்கு வந்து பேட்ச் முடிஞ்சிருமா, ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தேன் சார் முடிஞ்சிருமா அப்படின்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் அடுத்தது எப்போ எக்ஸாம்ஸ் வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்சில் அக்சஸ் அண்ட் அன்லிமிட்டட் டைம் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு படிக்க வேண்டிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் நான் வந்து கொடுத்துருவேன், எழுதிக்கலாம். எப்படி டெஸ்ட் எழுதியிருக்காங்க என்ன இது எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவில் இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டெஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் எழுதுறது தான் வந்து இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே. ஏன்னா டிசிப்ளின்டாக அன்னன்னைக்கு தேர்வுகள் அன்னன்னைக்கு எழுத முடியாது. ஸோ அன்னன்னைக்கு தேர்வுகள் அன்னன்னைக்கு எழுத முடியாதா சார், எழுதலைன்னா திரும்ப எழுத முடியாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். யாரெல்லாம் பெய்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட்டை எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம். ஒன்லி ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் அந்த டேட்டில் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கான அக்சஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
2 வித்தியாசம் மட்டும்தான் இந்த பேட்சஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பேட்ச், ஒன்று வந்து பெய்ட் பேட்ச். சார் பெய்ட் பேட்ச் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லா ஆக்சஸும் பிடிஎஃப் எல்லாமே. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார்? பிடிஎஃப் சொன்னேன், நோட்ஸு சொன்னேன், நீங்கள் வீடியோ கிளாஸ் என்ன வீடியோஸு ப்ளஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன சொன்னால் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறதுல என்ரோல் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டெஸ்ட் அக்சஸ் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளான் பேஸ்டு ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகஸ்ட் 10ஆம் அந்த 10ஆம் காலையில் நீங்கள் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள சரிங்களா? 6 மணிக்குள்ள இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த டைமிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க அன்னைக்கு முடிஞ்ச. அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் வருதுன்னா, செகண்ட் டெஸ்ட்டோட டேட் அன்னைக்கு நீங்கள் இந்த போர்ஷனை நீங்களாகவே படிச்சுட்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? படிச்சுட்டு வந்துட்டு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தேர்வை அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, அதை எப்படி அட்டன் பண்ணணும் என்னங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஓகே, அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று டைரெக்டாக நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் எங்கே சார் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதியமான் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெலிகிராம்லேயும் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேரும் பண்ணுறேன். ஸோ பேட்சோட பிளானோட பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஃப்ரீ பேட்ச் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் வீடியோ கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது செகண்ட் டைம் நான் கொடுக்குறேன். லாஸ்ட் டைமும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, முன்னாடியே நான் வந்து கொடுத்துருந்தேன், இப்போவும் நான் வந்து கொடுக்குறேன். எப்படி எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினச்சா தாராளமாக படிங்க. இல்லை பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.